இந்த வீடியோவில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நடந்தது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நிறைய என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம சேனலில் இருக்கும். அதேமாரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு. ஜஸ்ட் டெயில் ஓகேங்களா, ஜஸ்ட் டெயில்னு சொல்லக்கூடாது, இல்லை ஒஸ்ட் டெயில் ஓகேங்களா, அந்த நேமே சொல்ல விரும்பலன்னு கூட சொல்லலாம். ஒஸ்ட் டெயில் இல்லைனா லேட்டு டெயில் கூட பரவாயில்ல, ஒஸ்ட் டெயில்னு சொல்லலாம். அந்த ஒஸ்ட் டெயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். தயவு செஞ்சு இது உள்ளே போயிடாதீங்க. முக்கியமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஷாப் வச்சுருக்கிறவங்கன்னு சொல்லலாம், தேடி வருவாங்க ஓகேங்களா. 50 கால் வரும், 50 கால் 100 கால் வரும் உங்களுக்கு. ஏமாந்துடாதீங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் இந்த மாதிரி கால் வந்தது. நான் வந்து நம்மளோட என்னோடய பிஸ்னஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நானுமே போட்டேன். அந்த ஒஸ்ட் டெயிலில் லிஸ்டிங்லாம் போட்டேன். எப்போத்துலேருந்து இதுக்கு முன்னாடியும் போட்டிருக்கிறேன். அதுக்கு நிறைய கால்ஸ் வரும். ஆனால் நான் பெருசாக இது பண்ணிக்கல. நம்மளோட பிஸ்னஸை பற்றி தெரியும். லேப்டாப், டெஸ்க்டாப், பிரிண்டர், சிசிடிவி சிஸ்டம், ஸோ எல்லாமே பண்ணிகிட்ருக்குறோம். ஃபைபர் கனெக்ஷன் எல்லாமே. நான் என்ன சிசிடிவிக்காக போடலாமேன்னு சொல்லிட்டு போட்டேன். ஏன்னா சிசிடிவியில் தான் அதுதான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணதுன்னா அது ஒரு 2 இயர்ஸ் ஆகுது. அதில் வரட்டுமே, அதில் நம்மளுக்கு ஒரு லீடு வந்தாலும் பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரின்னு சொல்லிட்டு அதில் வர வைக்கலாமேன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நான் லிஸ்டிங் வந்து டிடிஹெச் சிஸ்டம் சர்வீஸ்லாம் போட்டிருக்கிறேன். அதெல்லாம் நான் இந்த பே பண்ணதில்லை. இந்த ஒஸ்ட் டெயிலில் சிசிடிவிக்கு இந்த ஒஸ்ட் டெயிலில் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னென்னா, ஆல்ரெடி போட்டவங்க யாருன்னா அந்த ஒஸ்ட் டெயில் யூஸ் பண்ணவங்கள கேளுங்க. அவங்கள யூஸ் பண்ணவங்கள கேட்டுட்டு அதுக்கப்புறம் போடுங்க. அந்த யூஸ் பண்ணவங்கள கேட்டுட்டு போடுற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் போடவே மாட்டீங்க ஓகேங்களா. அந்த யூஸ் பண்ணுறவங்கள கேட்டுட்டு இது பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக போடவே மாட்டீங்க. அதனால தான் ஆல்ரெடி யூஸ் பண்ணவங்கள கேட்டுட்டு போடுங்க அப்படின்றேன். இதில் என்ன கான்செப்ட்டு, என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட எனக்கு எல்லா சைடுமே ப்ராப்ளம் ஓகேங்களா. எனக்கு ஏதாச்சும் ஒரு சைடு ப்ராப்ளம்னா கூட நான் கண்டினியூ பண்ணியிருப்பேன். ஏதாச்சும் ஒரு சைடு தான் ப்ராப்ளம் அப்படின்னா நான் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணியிருப்பேன். எனக்கு வந்து எல்லா சைடுமே ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு அதேமாரி நீங்கள் உள்ளே வர சொல்ல அமௌண்ட் பே பண்ணிட்டு அந்த ஒஸ்ட் டெயிலுக்குள்ளே போடுறீங்கன்னா அந்த பே பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு நான் முன்ன சொன்னது மாதிரி தான் 50லேருந்து 100 கால் வரும். நீங்கள் போடுங்க நல்லா வரும், இது வரும், அது வரும், அப்படி இப்படின்னு வாங்க. உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கஸ்டமர் கேர்லேருந்து கால் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் இண்டிவிஜுவலாக கால் பண்ணுவாங்க, அப்புறம் மார்க்கெட்டிங் மேனேஜர் பேசுவார். இதுமாதிரி உங்களுக்கு தொடர்ந்து கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு என்னென்னா ஒரு ஆர்வம் வரும், பரவாயில்ல நம்ம பிஸ்னஸை நல்லா மேலே எடுத்து போயிடலாம் அப்படின்ற ஆர்வம். இது வந்து புதுசாக இந்த ஒஸ்ட் டெயில் உள்ள புதுசாக வரவங்களுக்கு சரி, இல்லை இந்த ஆடு நம்ம பிஸ்னஸ் எப்படியாவது மேலே எடுத்து போயிடணும் அப்படின்றவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த ஆர்வம் இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். ஸோ உள்ளே வந்துட்டிங்க. இந்த உள்ளே வர சொல்லியே பார்த்தீங்கன்னா நிறைய செக் வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு இப்போது கரெக்டாக நான் 2025 யூஸ் பண்ணேன். ஆகஸ்ட் மாதம் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். என்னோடய டீட்டெயில்ஸ்லாம் கூட இருக்குது. அது நான் பர்சனல் டீட்டெயில்ஸ்ன்றதுனால ஒரு சில டீட்டெயில்ஸ் காட்ட விரும்பலை. நான் எனக்கு நடந்தது அப்படியே எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு என்னென்னா, எல்லா பேமெண்ட்டுமே இப்படி நீங்கள் எந்த சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்தாலும், எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கிறீங்க, இல்லை போஸ்ட்பெய்டு பில்லு கட்டுறீங்க, இல்லைனா இந்த ஏர் ஃபைபர் ப்ராட்பேண்ட் என்ன பில்லு கட்டுறீங்க, அதெல்லாம் எப்படின்னா ஒரு 3 மாதம் அமௌண்ட்டோ இல்லை 4 மாதம் அமௌண்ட்டோ நீங்கள் முன்னாடியே கட்டிடுவீங்க. ஆனால் அதுக்கு உங்களுக்கு சர்வீஸ் கொடுத்துருவாங்க. 3 மாதம் கட்டுறீங்கன்னா 3 மாதம் நம்மளே கொடுத்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல்லோட ஏர் ஃபைபர் பண்ணிகிட்ருக்குறோம். 3 மாதம் காசு கட்டுவீங்க. அந்த 3 மாதத்துக்கான உங்களுக்கு 3 மாதம் ஃப்ரீயாக வந்துடும். 4வது மாதத்துலேருந்து தான் பேமெண்ட் பண்ணுவீங்க. இதுதான் நார்மலாக இருக்கிறது. இது நீங்கள் எந்த சர்வீஸ் எடுத்தாலும் சரி. அதுமாதிரி உங்களுக்கு பேமெண்ட் டீட்டெயில்ஸ் சொல்லிடுவாங்க. நீங்கள் உள்ளே வரனா இவ்வளோ அமௌண்ட்டு கட்டணும், மாதம் இவ்வளோ கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மேக்ஸிமம் சொல்லிடுவாங்க. நீங்கள் சர்வீஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க, இல்லை நீங்கள் சர்வீஸ் எடுத்து அடுத்த நாளே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இல்லை உங்களுக்கு பெருசாக பிடிக்கல அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை கட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம், கேன்சல் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம், இல்லை கட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ இங்கே இவனுங்க என்ன வைக்கிற செக்குனா, நீங்கள் உள்ளே வர வரைக்கும் பெருசாக எதுவும் சொல்ல மாட்டானுங்க. நீங்கள் ஓகே கன்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செக் என்னென்னா 2 மாதம் அமௌண்ட் வந்து டவுன் பேமெண்ட் பண்ணணும். எனக்கு நடந்தது சொல்கிறேன். இப்போது இந்த 2025 ஆகஸ்ட் மாதம் 2 மாதம் அமௌண்ட் வந்து டவுன் பேமெண்ட் பண்ணணும். மாதம் வந்து 3000. என்னோடய பிளான், அது இவனுங்க பிளான்னு சொல்லிட்டு ஊறப்பட்ட பிளான் வச்சுருக்காங்க. அது யாருக்கும் புரியாது. இவனுங்க பிளான்னு சொல்லிட்டு ஊறப்பட்ட பிளான் வச்சுருப்பாங்க, அது யாருக்குமே புரியாது. அது கஸ்டமராக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு ஷாப் வச்சுருக்கிறீங்கனாலும் சரி, நீங்கள் நல்லா படிச்சிருக்கிறீங்கனாலும் சரி, இல்லை நீங்கள் பெருசாக படிக்கலனாலும் சரி, எவனுக்குமே புரியாது இவனுங்க பிளானு. அந்தமாதிரி ஒஸ்ட்டு பிளானு. அதனால தான் எவனுக்குமே புரியாதுன்றேன் ஓகேங்களா. ஒஸ்ட்டு பிளானு. ஸோ ஃபஸ்ட்டு நான் உள்ளே வந்தோடனே எனக்கு என்ன ஷாக்குன்னா 2 மாதம் அமௌண்ட் வந்து டவுன் பேமெண்ட் கட்டணும்.
நான் எப்படி கேட்டேன், நான் ஒரு மாதம் அமௌண்ட்டு கட்டுறேன், ஒரு மாதம் யூஸ் பண்ணி பார்க்குறேன், எனக்கு நல்லா இருந்துச்சுன்னா நான் 1 இயரோ 2 இயர்ஸோ கூட நான் யூஸ் பண்ண போகிறேன். ஆனால் இவன் சொன்னதுன்னா நீங்கள் கான்ட்ராக்டாக தான் எடுக்கணும், எடுத்தா 1 வருஷம் கான்ட்ராக்டு இல்லை 2 வருஷம் கான்ட்ராக்டு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அப்படி வேணாம், எனக்கு 1 மந்த் நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன், எனக்கு பிடிச்சிருந்தா நான் கண்டினியூ பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் என்னென்னா மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் அனுப்புனாங்க. நான் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் உங்களுக்கு நேரில் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்தார். ஓகேங்களா, நீங்கள் உள்ளே வர வரைக்கும் உங்களுக்கு 50லேருந்து 100 கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். அவரும் அதே தான், அவருக்கு தெரிஞ்ச அளவுக்கு. நான் பர்டிகுலராக இவங்கள தான் இது பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இல்லை. எனக்கு வந்து மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவால் தான் ப்ராப்ளம், எனக்கு வந்து கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவால் தான் ப்ராப்ளம்ன்றதுலாம் அவங்கள யாரும் நான் குற்றம் சொல்ல விரும்பல. அவங்களோட வேலையை அவங்க பார்க்குறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவங்க செய்கிறாங்க, அவ்வளோதான். நான் இந்த வீடியோ மூலிமா அவங்கள யாரையும் நான் குற்றம் சொல்லவும் விரும்பலை. மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் தான் எனக்கு ப்ராப்ளம், இல்லை எனக்கு கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் தான் ப்ராப்ளம் அப்படின்லாம் சொல்ல விரும்பலை. இது ஓவராலாகவே இது முழுக்க இது ஒஸ்ட் டெயிலோட ப்ராப்ளம் தான். ஓகேங்களா, இது முழு பொறுப்பும் இந்த ஒஸ்ட் டெயில் தான். ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் வராரு, வந்து சொல்கிறாரு இதுமாதிரி 2 மாதம் அமௌண்ட்டு டவுன் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, ஃபஸ்ட்டே கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, சரி ஓகே அதை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக என்னென்னா அடுத்த பேமெண்ட்டு எப்போனா ஃபஸ்ட்டு மாதம் அமௌண்ட்டு நீங்கள் முதல்லே கட்டிடணும். ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்கங்க நான் சொல்கிறதையும். 2 மாதம் அமௌண்ட்டு நீங்கள் முதல்லே கட்டிடணும். அது இல்லாமல் முதல் மாதம் அமௌண்ட்டு அப்பயே கட்டிடணும். கிட்டத்தட்ட 3 மாதம் அமௌண்ட்டு நீங்கள் முதல்லே கட்டணும். 2 மாதம் அமௌண்ட் டவுன் பேமெண்ட் வந்து நீங்கள் உடனே உங்கள் கூகுள் பேலேருந்து லிங்க் வரும், அந்த லிங்க் மூலிமா நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். சரி, அந்த 2 மாதம் டவுன் பேமெண்ட் எப்போ உங்களுக்கு யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1 இயர் கான்ட்ராக்ட் எடுக்கிறீங்கன்னா லாஸ்ட்டு 11ஆம் மாதம் 12ஆம் மாதம் இருக்குது பாருங்கள், அப்போ தான் அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதை வந்து உங்கள்கிட்ட முதல்லே வாங்கிடுறாங்க. சரி, அடுத்து ஃபஸ்ட்டு மாதம் அமௌண்ட் எப்போ எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கான்ட்ராக்ட் போர்ட்லேருந்து ஒரு 2-3 நாள், ஒரு 4-5 நாள், இல்லை அதிகபட்சம் 5 நாள், அந்த 5 நாளுக்குள்ளே அமௌண்ட் எடுத்துருவாங்க. அந்த 5 நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு மாதம் அமௌண்ட்டு எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு உங்களுக்கு ஆக்டிவ் ஆக ஆரம்பிச்சிடும், உங்களுக்கு லீட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ பேமெண்ட்டில் இத்தனை குளறுபடி இருந்தது. 2 மாதம் அமௌண்ட்டு உங்களுக்கு டவுன் பேமெண்ட்டு, முதல் மாதம் அமௌண்ட்டு 5 நாளுக்குள்ளே கட்டணும். சரி, இதுதான் முடிஞ்சு போச்சே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இல்லை, இன்னமும் பேமெண்ட் ப்ராப்ளம் இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். ஓகே, சரி, இது முடிஞ்சிட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம், இதுமாரி எனக்கு டெமோ கொடுங்க, இல்லை அதை வந்து எப்படின்னு சொல்லி கொடுங்க, இல்லை வந்து லீட்ஸை வந்து நம்ம எப்படி இது பண்ணுறது, இல்லை என்னென்ன லீட்ஸ் அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு டெமோ கொடுக்குறதுக்கோ, இல்லை வேறு எதனா டவுட்டு கேட்குறதுக்கோ நீங்கள் கால் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒஸ்ட்டு டெயில் அந்த நம்பர் இருக்குல்ல, 10-8 வருமே, அந்த நம்பர் பிரச்சனை இல்லை, நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் கால் பண்ணலாம், உங்களுக்கு எடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் கால் பண்ணுறீங்க அப்படின்னா எடுக்கவே மாட்டாங்க. சொல்லுவாங்க, நீங்கள் அமௌண்ட்டு கட்ட சொல்லுவாங்க, நீங்கள் எதுவாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கள், நான் எடுக்கிறேன் அப்படின்வாங்க. ஆனால் எடுக்க மாட்டாங்க. உண்மை தான். எத்தனை நீங்கள் டவுட்டுக்கோ இல்லை எதுக்கோ கேட்குறீங்க அப்படின்னா, அதேமாதிரி இது ஒஸ்ட் டெயில் ஆப்பு பார்த்தீங்கன்னா, நம்ம பே பண்ணுறோம், எல்லாமே நம்ம கண்ட்ரோலான்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறது, முக்கியமாக ஃபோட்டோ அப்லோடுன்னு சொல்லலாம். ஃபோட்டோ வீடியோ நம்ம பிஸ்னஸ்க்காக நம்ம அப்லோட் பண்ணுறோம், ஏன்னா பே பண்ணுறோம், அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா அதை அப்ரூவ் பண்ணணும். உங்களுக்கு அப்லோட் ஆகவே ஆகாது. நீங்கள் எத்தனை ஃபோட்டோ போட்டாலும் எத்தனை வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே வந்து உங்களுக்கு கஸ்டமருக்கு ஷோ ஆகவே ஆகாது. அதை வந்து நீங்கள் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவோ இல்லை கஸ்டமர் கேருக்கோ கால் பண்ணி சொல்லணும், இதுமாரி நான் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணிக்கிறேன், எனக்கு அப்ரூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் அது கஸ்டமருக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் தான் கஸ்டமருக்கு ஷோ ஆகும். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஆனால் இந்த வீடியோ பார்க்குறது மூலிமா ஒரு ப்ராப்ளத்துலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம், எஸ்கேப் ஆகிடலாம். தயவு செஞ்சு இந்த ஒஸ்ட் டெயிலுக்கு போயிடவே போடாதீங்க. நீங்கள் கஸ்டமராக இருந்தாலும் சரி, முக்கியமாக இது வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தான், ஷாப் வச்சுருக்கலாம் கேட்டிங்கன்னா, கஸ்டமராக இருந்தாலும் சரி, கஸ்டமருக்கான ப்ராப்ளத்தையும் நான் சொல்கிறேன், இந்த வீடியோவில் இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, எனக்கு இது வரைக்கும் என்ன சொன்னேன், பேமெண்ட்டுக்கு அப்புறம் இந்த கால்ஸு, நீங்கள் உள்ளே வர வரைக்கும் தான் உங்களுக்கு நிறைய கால்ஸ் வரும், இது வரும். உள்ளே வந்துட்டதுக்கப்புறம் ஒருத்தனும் பெருசாக உங்களை மதிக்க மாட்டான். ஓகேங்களா, ஒருத்தனும் மதிக்க மாட்டான்னா உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம், ஏதோ ஒரு இது அப்படின்னா அது பெருசாகவே உங்களை எடுத்துக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து உள்ளே வந்தாச்சு. ஓகேங்களா, உள்ளே வந்தாச்சு, அந்த காரணத்துலேயும் தெரில உங்களை வந்து பெருசாக அது கஸ்டமர் கேர்லேயும் சரி, இல்லை நீங்கள் ஏதோ இல்லை மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் கால் பண்ணாலும் சரி, பெருசாக முன்னே இருந்த உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து இப்போ இருக்காது. நீங்கள் உள்ளே வந்ததுனால உங்களுக்கு ரெஸ்பான்ஸ்ன்றது இருக்காது. இப்படியே நான் ஃபோட்டோஸு இதெல்லாம் ஒரு சில இதெல்லாம் ஆட் பண்ணேன். ஒவ்வொரு தடவையும் அவங்களுக்கு கால் பண்ணுவேன், இல்லை மெசேஜ் போட்டாலும் பார்க்க மாட்டாங்க, கால் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க. அப்புறம் ஒரு 2-3 நாள் ஒரு நாள் எடுக்க மாட்டாங்க. அப்புறம் ஒரு 2 நாள் 3 நாள் கழித்து கால் பண்ணால் எடுப்பாங்க. கட்டாயம் எடுப்பாங்களாம் இல்லை, நீங்கள் ஒன்றும் மெசேஜ் பண்ணணும், இல்லை கஸ்டமர் கேர் மூலிமா சொல்லணும். இப்படிலாம் சொல்லி ஃபோட்டோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணேன். ஓகே, இது முடிஞ்சுது. லீட்ஸ் வந்து எனக்கு வர ஆரம்பிச்சிது, ஒரு லீட்ஸாக வர ஆரம்பிச்சிது.
அதேமாதிரி நான் அமௌண்ட்டும் எடுத்தேன், ஃபஸ்ட்டு ரயில் அமௌண்ட்டும் எடுத்தேன். எனக்கு ஒரு சிசிடிவி சர்வீஸ் வந்தது. சிசிடிவி கொஞ்சம் லாங் வந்தாலும் ஃபஸ்ட்டு சர்வீஸ் வந்திருக்கு போவோமே, அதுக்காகவே நான் அந்த லாங்கு போனேன். லாங்கு போய் எனக்கு எல்லா செலவும் போக ஒரு 500 600 நின்றுது. எனக்கு எல்லா செலவும் போக என்னோடய பெட்ரோல் செலவு அது இதெல்லாம் போய், ஏன்னா லாங் சர்வீஸ் வர ஒரு 500 600 நின்றுது. ஏன்னா அது ஃபஸ்ட்டு சர்வீஸ் அதுக்காகவே அட்டன் பண்ணாது. இது எனக்கு ஜஸ்ட்டு 3000 நான் கட்டினேன். அந்த 3000 எனக்கு ஒரு 500 600 வந்தது. திருப்பி ரெண்டாவது சர்வீஸ் லோக்கல்லே வந்தது. அதுலேயும் சேம் இதே தான். அதில் கிட்டத்தட்ட ஒரு 800 கிட்டே எடுத்தேன். இந்த 800 ஒரு 600 வச்சிங்களேன், 1400 1500 கூட ரவுண்டாக வச்சுங்க. 1500 நான் ஜஸ்ட் ரயில் மூலிமா எடுத்தேன், எடுக்காமலாம் இல்லை, எடுத்தேன். 2 ஜென்யூன் லீட்ஸ் எனக்கு வந்தது. அதேமாதிரி லீட்ஸ் ஒரு சில லீட்ஸ் எப்படி வரும்னா, உங்களுக்கு ஜஸ்ட் ரயிலில் லீட்ஸ் வருதுன்னா அடுத்த செகண்ட் நீங்கள் அவர் கால் பண்ணி பேசிடணும். இல்லை அப்படின்னா மற்றவங்க கால் பண்ணி பேசிடுவாங்க. நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுறீங்க, லீட்ஸ் உங்களுக்கு மட்டும்தான் வருமானு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. உங்களை மாரி ஒரு 10 பேர் இருப்பாங்க, ஒரு 10 கடைக்காரங்க இருப்பாங்க. இது கேட்டகரியை பொறுத்து மாறும். நான் சிசிடிவி கேட்டகரியில் போட்டேன். என்னோடய கேட்டகரியில் என்னோடய டிஸ்ட்ரிக்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க. இல்லை ஜஸ்ட் ரயிலே கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் ரயிலே ஒரு 10 பேர்கிட்ட இருக்கிறாங்க. இந்த 10 பேருக்கும் அந்த கஸ்டமர் நம்பர் போகும். நான் சொன்னேன்ல இது கஸ்டமருக்கும் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு. கஸ்டமருக்கு என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கஸ்டமர் ஜஸ்ட் ரயிலுக்கு போகிறாரு. அவர் ஏதோ ஒரு புது டிஸ்ட்ரிக் வந்திருக்கிறாருன்னு வச்சிங்களேன். இல்லை புதுசாக அவருக்கு எந்த நம்பரும் தெரில, ஒரு சிஸ்டம் சர்வீஸுக்கோ இல்லை சிசிடிவி சர்வீஸுக்கோ எதுக்கோ நம்பர் தெரில. அவர் ஜஸ்ட் ரயிலுக்கு போகிறாரு. ஜஸ்ட் ரயிலுக்கு போய் அவர் கால் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, ஏதோ ஒரு லிஸ்டிங் பார்க்குறாரு, கால் பண்ணலாம். அவர் ஜஸ்ட் ரயிலுக்குள்ளே போனாலே போதும், அவர் நம்பரை தூக்கி எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் ரயிலுக்குள்ளே போனால் மட்டும் போதும். ஜஸ்ட் ரயிலுக்குள்ளே போயிட்டு இவர் தான் வேணும் அவர் தான் வேணும்னு அவர் சூஸ் பண்ண கூட தேவையில்லை, அவரோட நம்பர் எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க. ஒரு கஸ்டமர் உள்ளே போனாலே, ஏன்னா போக சொல்லியே அவங்க நம்பரை என்ட்ரு பண்ண சொல்லி கேட்கும். என்ட்ரு பண்ணி ஓடிபி போடுற மாதிரி வரும். இது கொடுத்துட்டாருன்னா போதும், அவர் நம்பரை தூக்கி அந்த 10 பேருக்கும் கொடுத்து விட்ருவாங்க. அந்த 10 பேரும் கஸ்டமருக்கு கால் பண்ணுவாங்க. நானே ஒரு கஸ்டமராக இருக்கிறேன். எனக்கு ஒரு சிசிடிவி சர்வீஸ் தேவை. நானே ஜஸ்ட் ரயிலுக்குள்ளே போகிறேன். ஜஸ்ட் ரயிலுக்குள்ளே போயிட்டு நம்பரில் என்ட்ரு பண்ணுறேன். எனக்கு ஒரு 10 பேர் தொடர்ந்து கால் பண்ணால் வெறுத்துருவ மாட்டேன். உண்மை ரியாலிட்டி இது தானே, நடைமுறையில் நடக்கிறது இது தானே. நான் ஒரு சிசிடிவி சர்வீஸுக்காக சரி ஜஸ்ட் ரயிலில் பார்க்கலாமே, ஜஸ்ட் ரயில் உள்ளே போகிறேன். பார்த்துட்டு ஓகே கூடுவோன்னு சொல்லிட்டு நான் இந்த பர்சன் தான் வேணும்னு சொல்லிட்டு நான் சூஸ் பண்ணி கொடுக்க மாட்டேன். உடனே எனக்கு கால் வரும், சார் சிசிடிவி சர்வீஸ் கேட்டுருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கால் வந்தால் பரவாயில்ல, 2 கால் வந்தால் பரவாயில்ல, அந்த 10 பேரும் நம்மளுக்கு கால் பண்ணுவாங்க. அப்போ என்ன தோணுன்னா, அடுத்த தடவை நான் ஜஸ்ட் ரயிலுக்கே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் தோணும். இது நடைமுறையில் இருக்கிறது. நீங்கள் ஜஸ்ட் ரயில் யூஸ் பண்ணிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் ரயிலில் நடக்கிறது இது. ஒரு சில இதில் பெருசாக கேட்டகரி இருக்காது, அதனால் ஒருத்தர் 2 பேர் கால் பண்ணுவாங்க. ஒரு சில இதில் 10 பேர் இருந்தாங்கன்னா அந்த 10 பேருக்கும் உங்கள் நம்பர் போகும், அந்த 10 பேரும் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஒரு சிலர் உடனே கால் பண்ணுவாங்க, ஒரு சிலர் கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்ணுவாங்க, ஒரு சிலர் மதியம் மாரி கால் பண்ணுவாங்க. ஆனால் கால் வரும் உங்களுக்கு. இது நடந்திருக்கு, நான் எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணியிருக்கிறேன். கஸ்டமருக்கு இந்த ப்ராப்ளம் வரும். சரி, எனக்கு அடுத்த ப்ராப்ளம் ஒன்று அந்த பேமெண்ட் ப்ராப்ளம் சொல்லியிருந்தேன். பேமெண்ட்டில் இன்னும் அடுத்தடுத்த ப்ராப்ளம் இருக்குது, அதை சொல்கிறேன். லீட்ஸு, இந்த லீட்ஸில் அமௌண்ட் எடுத்தேன்னு சொன்னேன்ல, அதுக்கப்புறம் எப்படிலாம் எனக்கு லீட்ஸ் ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சதுன்னா, ஃபஸ்ட்டு கஸ்டமர் நான் மொபைலில் கையிலேயே வச்சுருக்கிறேன். ஓகேங்களா, மொபைல் எங்கேயும் நான் வெளியே வைக்கல, மொபைல் என் கையிலேயே வச்சுட்டு இருக்கிறேன். மொபைல் கையிலேயே வச்சுட்டு இருக்க சொல்ல எனக்கு லீட்ஸ் வருது, ஜஸ்ட் ரயிலேருந்து லீட்ஸ் வருது. அடுத்த செகண்டு, ஓகேங்களா, நான் ஒரு செகண்டு கூட வேஸ்ட் பண்ணல, அடுத்த செகண்டு நான் கஸ்டமருக்கு கால் பண்ணுறேன். ஆனால் கஸ்டமர் யார் கூட பேசிகிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, ஏதோ ஒரு ஷாப்புக்கிட்ட சிசிடிவி சர்வீஸ்னு எனக்கு வராங்க, நான் கால் பண்ணுறேன் கஸ்டமருக்கு. ஆனால் கஸ்டமர் யார் கூட பேசிகிட்டு இருப்பாங்க. என்னடா அப்படின்னு கேட்டால், நான் கஸ்டமர் கேரில் கால் பண்ணி கேட்குறேன், இது மாதிரி என்னங்க எனக்கு அடுத்த செகண்டு இல்லை அவங்க உங்களுக்கு முன்னாடி இருப்பாங்க. ஓகேங்களா, உங்களுக்கு முன்னாடி அமௌண்ட்டு கட்டினவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு கால் போயிருக்கும். இல்லை நீங்கள் கொஞ்சம் லேட்டாக பண்ணியிருப்பீங்க, இல்லை உங்கள் இடத்துல சிக்னல் ப்ராப்ளம் இருக்கும். நானும் அமௌண்ட்டு தான்டா கட்டுறேன், நானும் ஃப்ரீயில் இல்லை, நானும் அமௌண்ட்டு தான் கட்டுறேன். ஸோ அமௌண்ட்டு கட்டுற எனக்கே இந்த நிலமைனா, ஓகேங்களா, நானும் அமௌண்ட்டு தான் கட்டுறேன். ஒன்று நீ ப்ரியாரிட்டி வைஸாவது கொடுத்துடணும், உங்களுக்கு இவ்வளோ லீட்ஸு அவ்வளோ லீட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியாவது கொடுத்துடணும். இவன் அப்படிலாம் கிடையாது. ஒரு கஸ்டமர் நம்பர் வந்தோன்னா அந்த கஸ்டமர் நம்பரை 10 பேருக்கு அனுப்புறது. அதேமாரி ஒரு சிலர் கொஞ்சம் முன்னாடியே இருக்கிறவங்கன்னு நினைக்கிறேன், முன்னாடியே இருக்கிறவங்க இல்லை நம்மளோட அமௌண்ட்டு அதிகமாக கட்டுறாங்களான்னு தெரியல, அவங்களுக்குலாம் என்னென்னா முதல்ல நம்பர் அனுப்பிச்சிட்றான் போல இருக்குது. அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு நம்பர் அனுப்புகிறான். நீ அந்த நம்பர் அனுப்பவே தேவையில்லையா, இவனுக்கு என்னென்னா உனக்கு நான் லீட்ஸ் கொடுத்துட்டேன், அதை கணக்கு காட்டணுன்றதுக்காக அந்த நம்பரை தூக்கி எல்லாருக்கும் அனுப்பிச்சி விட்டுறான்.
ஓகேங்களா. இந்த ப்ராப்ளம் எனக்கு வந்திருக்கு, இந்த லீட்ஸ் ப்ராப்ளம். அதேமாதிரி நான் ஒரு டிஸ்ட்ரிக்கு நான் அமௌண்ட்டு கட்ட சொல்லி ஒரு டிஸ்ட்ரிக்குன்னு தான் அமௌண்ட்டு கட்டுறேன். ஆனால் நம்மளுக்கு வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தான் கால் வரும். ஆனால் இவனுங்க சொல்ல என்னென்னா, உங்களுக்கு இதுலேருந்து இந்த பின்கோடில் மட்டும்தான், இந்த டிஸ்ட்ரிக்ட்டில் மட்டும்தான் உங்களுக்கு கால் வரும் அப்படின்னுவானுங்க. ஆனால் வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நம்மளுக்கு கால் வரும். வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நான் வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தான் முதல்ல அவ்வளோ தூரம் போனோம். ஓகேங்களா, அவ்வளோ தூரம் போனோம். அவ்வளோ தூரம் இப்போ இங்கே லோக்கலில் வருதுன்னா நம்மளுக்கு பெனிஃபிட்டு. அவ்வளோ தூரம் போனோம், அதெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது. ஓகேங்களா, வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரும். அதையும் கணக்கு காட்டுவாங்க, உங்களுக்கு இத்தனை லீட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட எனக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா 37 லீட்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா, இந்த மாதம் எனக்கு 37 லீட்ஸ் வந்திருக்கு. அதெல்லாம் காட்டலாம், என்னோடய பர்சனல் டீட்டெயில்ஸும் இருக்குது. அதனால தான் நான் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி நான் எதுவுமே காட்டலை. ஓகேங்களா, இதில் இந்த இது உள்ளே போனாலே எல்லாமே வரும். என்னோடய பர்சனல் டீட்டெயில்ஸும் இருக்கும், என்னோடய நேமும் இருக்கும். சரி, எதுக்கு அதெல்லாம் காட்டணும், வீடியோவில் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதை காட்டாமல் இருக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட வீடியோ இப்போயே 15 நிமிஷம் போயிடுச்சு. ஆனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், இது உள்ளே போய் ஏமாந்துடாதீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ இவ்வளோ லென்த்தாகவும் போடுறேன். ஃபுல்லாக டீட்டெயிலாகவே நான் ஸ்டார்ட் டு எண்டு. ஓகேங்களா, ஸோ எதில் விட்டேன், இந்த லீட்ஸில் வந்து இந்த ப்ராப்ளம் வரும் உங்களுக்கு. நீங்கள் ஜஸ்டைல் போகிறீங்க அப்படின்னாலே மொபைலை உங்கள் கையில் பக்கத்துலேயே வச்சுருக்கணும். பக்கத்தில் வச்சுருந்தாலும் அது மிஸ் ஆகும். அதுக்கு நடந்த எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதுமாதிரி வேறு டிஸ்ட்ரிக்டில் இருந்தும் வரும். அதுமாதிரி வேறு கேட்டகரியிலேருந்து வரும். நான் கொடுத்தது சிசிடிவி, இப்போ சிசிடிவி ரிலேட்டடாகவும் வரும். இப்போ எனக்கு தேவை சிசிடிவி மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு வேறு கேட்டகரியிலேருந்து வரும். ஃபயர் அலாரம்னு வரும், பயோமெட்ரிக்னு வரும். அதெல்லாம் நான் கொடுத்தே இருக்க மாட்டேன். ஆனால் வேறு கேட்டகரியிலேருந்து வரும். இந்த மாதிரியும் எனக்கு வந்திருக்கு. ஆனால் நம்ம அதை கொடுத்தே இருக்க மாட்டோம். அதுக்கு நம்மளுக்கு யூஸும் இல்லை. கிட்டத்தட்ட அதை நம்மளுக்கு பண்ண தெரியாதுன்னு வச்சிங்களேன். அது நம்மளுக்கு யூசேஜே இல்லை. அது வந்தாலும் யூசேஜ் இல்லை. ஆனால் அதுக்கான லீட்ஸும் நமக்கு வரும். இந்தமாரி ப்ராப்ளம்ஸும் லீட்ஸில் வரும். ஸோ நான் லீட்ஸில் சந்தித்த ப்ராப்ளம்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் நான் கிட்டத்தட்ட 3000 கட்டுறேன். 3000 கட்டி எனக்கு என்னென்ன ப்ராப்ளம்லாம் வந்ததுன்னா, ஒன்று, எனக்கு என்னோடய நேம், என்னோடய பிஸ்னஸ் வந்து ஜஸ்டைலில் ஷோ ஆகும். ஆனால் எங்கேயோ ஷோ ஆகும். 10வது இடத்துல, 15வது இடத்துல, 7வது இடத்துல அந்தமாரி ஷோ ஆகும். அதேமாரி கீவேர்டு, இவனுங்க கீவேர்டுக்கு தான் காசு வாங்குறானுங்க. அதுமாதிரி அது எப்படி தான் ஒர்க் ஆகுதுன்னு எவனுக்கும் தெரியாது. அது உங்களுக்கும் தெரியாது, சொல்லி தரவனுக்கும் தெரியாது, கஸ்டமர் கேர்லேயும் தெரியாது, எவனுக்குமே தெரியாது அது எப்படி தான் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஏன்னா யாருக்குமே தெளிவாக தெரியவே தெரியாது. ஏன் தெளிவாக தெரியாது அப்படின்னா, ஒருத்தர் வராரு, ஜஸ்டையில் ஒர்க் பண்ணுவார், திருப்பி அங்கேருந்து கிளம்பிடுவார். அதேமாதிரி தான் அது யாராக இருந்தாலும் அப்படி தான் கிளம்புவாங்க. அவ்வளோ ப்ரெஷர் இங்கே. அதனால் யாரும் கண்டினியூஸாக ஒர்க் பண்ண மாட்டாங்க. அதனால ஏன் தெரியல, எவனுக்குமே தெரியாது அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியாது. ஸோ எனக்கு பர்சனலாக வந்த லீட்ஸ் ப்ராப்ளம்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று, லொக்கேஷன், வேறு லொக்கேஷன் ப்ராப்ளமும் எனக்கு வந்திருக்கு. வேறு லொக்கேஷன்லேருந்து வருது, வேறு கேட்டகரியிலேருந்து வருது. அதேமாதிரி நான் கஸ்டமர் கால் பண்ணுறேன்னா அடுத்த செகண்டே வெயிட்டிங்கில் போகிறது. ஸோ அது நான் பண்ணுறதுக்கு முன்னாடியே வேறு யாருன்னா கால் பண்ணி பேசுகிறது, இந்தமாரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஓகேங்களா, அதுமாதிரி ஒரு சில லீட்ஸு ஜெனியூனாகவும் வந்திருக்கு. வராமையும் இல்லை, லீட்ஸ் வந்து சுத்தமாக வரவே இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். லீட்ஸ் வந்து வந்திருக்கு. நீங்கள் ஜஸ்டைலில் பணம் கட்டுறீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக லீட்ஸ் வரும், வராமலாம் இருக்காது. ஓகேங்களா, லீட்ஸ் வரும். ஆனால் எப்படி சொல்கிறது, இது லீட்ஸில் இவ்வளோ ப்ராப்ளம்ஸும் இருக்குது. இதை தாண்டி தான் உங்களுக்கு நீங்கள் அந்த லீட்ஸை எடுக்கிற மாதிரி வரும். ஓகேங்களா, இதை தாண்டி தான் நீங்கள் கிட்டத்தட்ட நீங்கள் ஜஸ்டைலுக்குன்னு ஒரு ஆளை சம்பளம் போட்டு உட்கார வச்சிடணும். அப்படி இருந்துமே உங்களுக்கு அந்த அளவுக்கு லீட்ஸ் வருமானு தெரில. அவர் உட்கார வைக்கிறீங்களா, அவருக்கு சம்பளம் தர காசாவது உங்களுக்கு வருமானு தெரில. ஓகேங்களா, சம்பளம் தர காசாவது உங்களுக்கு வருமானு தெரில. அந்தளவுக்கு இதுவாக இருக்கும். ஸோ லீட்ஸில் இருந்த ப்ராப்ளம்லாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். கிட்டத்தட்ட வீடியோ 20 நிமிஷத்தை நெருங்க போகுது. ஆனால் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறது மூலிமா, இது வீடியோவோட இல்லை, கிட்டத்தட்ட நீங்கள் ஆடியோ மட்டுமாவது கேட்கலாம். ஆடியோ கேட்டாலே உங்களுக்கு ஃபுல் கிளியராகவே தெரியும் எனக்கு என்னென்ன நடந்தது அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் உங்களுக்கும் நடக்கும், கட்டாயம் நடக்கும், நடக்காமலாம் இருக்காது, கட்டாயம் நடக்கும். ஓகேங்களா, லீட்ஸில் வந்த ப்ராப்ளம்லாம் சொல்லிட்டேன். இப்போ வந்து அந்த பேமெண்ட்டில் வந்த ப்ராப்ளத்தை கண்டினியூ பண்ணுறேன். பேமெண்ட்டில் என்னாச்சு, ஸ்டார்டிங்லேயே 2 மாதம் அமௌண்ட்டு டவுன் பேமெண்ட்டு, ஃபஸ்ட்டு மாதம் அமௌண்ட்டு ஸ்டார்டிங் உடனே கட்டிடணும். 5 நாளில் நீங்கள் கட்டிடணும். நெக்ஸ்ட்டு சரி ஓகே முடிஞ்சு போச்சு, 3 மாதம் அமௌண்ட்டு முடிஞ்சு போச்சு. 4வது மாதமாக அமௌண்ட்டாவது நம்மளுக்கு கரெக்டாக ஒரு 30 நாள் கழிச்சு வருமானு கேட்டிங்கன்னா, இல்லை 20 நாள் கழிச்சு வரும் உங்களுக்கு. ஓகேங்களா, 4வது மாதம் அமௌண்ட் வந்து 20 நாள் கழிச்சு வரும். அது என்னடா 20 நாள் கழிச்சு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து பில்லிங் சைக்கிள் உங்களுக்கு அப்படி தான் வரும். 20 நாள். நான் எதுக்கு 20 நாள் கழித்து கட்டணும்? ஆல்ரெடி 3 மாதம் அமௌண்ட்டு நான் கட்டிட்டேன். சரியா, 3 மாதம் அமௌண்ட்டு கட்டிட்டேன். நான் 30ஆம் தேதி கட்டணும்னா எனக்கு மாதம் 30ஆம் தேதி தான். இல்லை நான் 10ஆம் தேதி காசு கட்டினா மாதம் 10ஆம் தேதி தான். ஏன்னா ஆல்ரெடியே நான் 3 மாதம் அமௌண்ட்டு கட்டிட்டேன். கிட்டத்தட்ட 9000 கட்டியிருக்கிறேன். இன்னும் 20 நாள்லேயே எனக்கு 4வது மாதம் அமௌண்ட்டு கட்டுனா எப்படி?
ஓகேங்களா, இதுவும் நடக்கும். என் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துட்டானுங்க. என் அக்கௌண்ட்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் தான் தெரியும் இதுமாரி அமௌண்ட் 20 நாளில் எடுப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டால் 30 நாள் கழிச்சு தாங்க எடுப்பாங்க. கஸ்டமர் கேரில் கேட்டால் 30 நாள் கழிச்சு தாங்க எடுப்பாங்க. ஆனால் எனக்கு நடந்தது வந்து 20 நாள்லேயே அமௌண்ட் எடுத்தானுங்க. எடுத்ததுக்கப்புறம் எல்லோரும் ஆமாங்க அப்படின்னுவானுங்க. ஓகேங்களா, அதுதான் சொல்கிறேனே, அது அந்த ஒஸ்ட் டெய்லி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எவனுக்குமே தெரியாது. அந்த ஒஸ்ட் டெய்லி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எவனுக்குமே தெரியாது. ஆனால் இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவோம். இது எனக்கு நடந்தது. இது அமௌண்ட் வந்தோடனே என்னடா இவனுங்க 4 மாதம் அமௌண்ட்டையும் எடுத்துட்டானுங்களே, சரி இதுக்கப்புறமாவது 5வது மாதமாவது சரியாகுமான்னு கேட்டிங்கன்னா 5வது மாதம் அதே தான் நடக்கும். திருப்பி 5வது மாதம் அமௌண்ட்டு உங்களுக்கு 20 நாள் கழிச்சு எடுப்பானுங்க. அதுக்கப்புறம் தான் 6வது மாதத்துலேருந்து தான் உங்களுக்கு 30 நாள் கழிச்சு எடுப்பானுங்க. நான் வெறுத்துட்டேன். சரி எனக்கு எங்கன்னா அந்த 10 நாள் எங்கே அட்ஜஸ்ட் ஆகும்னு கேட்டிங்கன்னா, கடைசி உங்களுக்கு முடிய போது பாருங்கள் 2 மாதம், அந்த 2 மாதம் கூட இது ஆட் ஆகும்னுவானுங்க. ஓகேங்களா, அந்த 10 நாள்ன்றது கடைசி முடியுது இல்லை, அப்போ வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகும் அப்படின்வானுங்க. ஸோ இது வந்து எனக்கு பேமெண்ட்டில் வந்த ப்ராப்ளம். எனக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ 4 மாதம் அமௌண்ட்டு எடுத்துட்டாங்க. 5வது மாதம் அமௌண்ட்டு இன்றைக்கி எடுக்க வேண்டியது, நான் வீடியோ போடுறேன்ல, இன்றைக்கி எடுக்க வேண்டியது. நான் அந்த அக்கௌண்ட்டில் இருந்த அமௌண்ட்டு எல்லாமே எடுத்துட்டேன். அது வந்து இசிஎஸ் சார்ஜஸும் நம்மளுக்கு எடுப்பாங்க. ஏன்னா இசிஎஸ் நம்மளுக்கு ப்ராப்ளம் ஆகுதுன்னா என்னோடய பேங்க்லேருந்து இசிஎஸ் சார்ஜஸ் எடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட 500 ரூபா எடுத்துருக்குறாங்க. அது இதுக்கப்புறம் தான் தெரியும் அதோடய ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் தான் ஒன்றா பார்க்கணும். நான் வீடியோ போடுற நாளில் எனக்கு இந்த ப்ராப்ளம். ஓகேங்களா, ஸோ பேமெண்ட் ப்ராப்ளம் மொத்தமாக சொல்லிட்டேன். 2 மாதம் அமௌண்ட்டு டவுன் பேமெண்ட்டு கட்டணும். 3வது மாதம் ஸோ அடுத்த 3வது மாதம் அமௌண்ட்டு உங்களுக்கு உடனே கேட்பாங்க 5 நாளில். 4வது மாதம் அமௌண்ட்டு 20 நாள்லேயே வரும். அடுத்த 5வது மாதம் அமௌண்ட்டு 20 நாள்லேயே வரும். கிட்டத்தட்ட 6வது மாதத்துல தான் உங்களுக்கு ரெகுலராக வரும். 30 நாள் கழிச்சு பேமெண்ட்டுன்றது. அப்புறம் அந்த இசிஎஸ் பேமெண்ட்டில் அந்த இசிஎஸ்ன்னு இருப்பாருங்க, அதுதான் பெரிய தலைவலி. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்லேருந்து காசு தூக்கிட்டு போய்கிட்டே இருப்பான். ஓகேங்களா, உங்கள் அமௌண்ட்டை தூக்கிட்டு போய்கிட்டே இருப்பான். பேமெண்ட் ப்ராப்ளம் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். லீட்ஸ் ப்ராப்ளம் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இன்னொன்று ரெஸ்பான்ஸு. நான் ஃபஸ்ட்டு சொன்னது அதே வார்த்தை தான். நீங்கள் உள்ளே வர வரைக்கும் உங்களுக்கு செம்ம ரெஸ்பான்ஸ் இருக்கும். நீங்கள் கான்ட்ராக்ட்டு போடுறீங்க, அமௌண்ட்டு கட்டுற வரைக்கும் உங்களுக்கு செம்ம ரெஸ்பான்ஸு. 10லேருந்து 20 பேர் ஃபாலோ பண்ணுவான். 10லேருந்து 20 கால்ஸ் வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் அமௌண்ட்டு கட்டினதுக்கப்புறம் பெருசாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸுன்றது இருக்காது. கஸ்டமர் கேரில் நீங்கள் கால் பண்ணலாம், உங்களுக்கு லைன்லாம் உடனே போகும். அதுக்கேற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு இது பண்ணுவாங்க. நீங்கள் முக்கியமாக இந்த கேன்சல் பண்ணுறீங்க, எனக்கு இப்போ சர்வீஸ் பிடிக்கல கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னா ஒருத்தனும் ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டான். ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்வானுங்க. எனக்கு நடக்கிறத தான் அப்படியே சொல்கிறேன். ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்வானுங்க. சரி எனக்கு லீட்ஸு சரியாக வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறோம், சால்வ் பண்ணிடுறோம். அதேமாதிரி இவனுங்கிட்ட இந்த ஒரு சின்ன இன்டிமேஷன் கூட வராது. சின்ன இன்டிமேஷன்னா எக்ஸாம்பிளுக்கு நம்ம மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறோம், நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் 2 நாளுக்கு முன்னாடியே 3 நாளுக்கு முன்னாடியே வரும். மாரி உங்கள் ரீசார்ஜ் முடிய போது ரீசார்ஜ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. டிவிக்கு வரும், நம்ம மொபைலுக்கு வரும். இன்னும் மேக்ஸிமம் என்னென்ன சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கோ எல்லா சப்ஸ்கிரிப்ஷனுமே இப்படி தான். குறைஞ்சபட்சம் ஒரு 2 நாள் 3 நாள் முன்னாடி ரிமைண்ட் பண்ணுறோம், இல்லை ஒரு நாள் முன்னாடியே நமக்கே தெரிஞ்சிடும். ஓகேங்களா, நமக்கே தெரிஞ்சிடும். ஆனால் இவனுங்கிட்ட எப்படி தருமா, ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் கூட வராது. அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் எடுத்துருவானுங்க. அந்த அமௌண்ட் டெபிட் ஆனதுக்கப்புறம் பேங்க்லேருந்து நம்மளுக்கு மெசேஜ் வரும். அப்போ தான் தெரியும் ஜஸ்ட்டு இல்லைருந்து அமௌண்ட் எடுத்துக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இந்த இன்டிமேஷன் ப்ராப்ளம் எந்த இன்டிமேஷனும் இருக்காது உங்களுக்கு. ஒரு கால் பண்ணி இன்டிமேட் பண்ண தேவை, ஒரு மெசேஜாவது போடணும்ல, இந்த மாதம் அமௌண்ட்டு எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த இன்டிமேஷனும் இருக்காது உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ். சரி நம்மளுக்கு தான் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் இருக்கிறாரு, அவர் எந்த நேரமும் கால் பண்ணால் எடுப்பாருன்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. நீங்கள் கால் பண்ணால் எடுக்கவே மாட்டார். அவர் அடுத்த ஆளை பார்க்க போயிடுவார். நீங்கள் கால் பண்ணால் எடுக்கவே மாட்டார். எனக்கு நடந்தது பர்சனலாக. நீங்கள் கால் பண்ணால் எடுக்கவே மாட்டார். சரி எதனா ப்ராப்ளம்னா கஸ்டமர் கேர்லேயும் பண்ணலாம். உங்களுக்கு கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறேன்னு உங்களுக்கு மெசேஜ் இது வருங்க. மெசேஜ் உங்கள் கம்ப்ளைண்ட் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ்டுன்னு வரும். அடுத்த செகண்டே கம்ப்ளைண்ட் சால்வ்டுன்னு வரும். இவனுங்க டுபாகூருன்றது தான் என்னன்னு தெரில. நல்லா கவனிச்சிங்க. லீட்ஸ் வரல, நான் கஸ்டமர் கேர் கால் பண்ணுறேன், எனக்கு லீட்ஸே வரலைங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த கால் கட் ஆகிறதுக்குள்ளே உங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ்டுன்னு வரும். அடுத்த செகண்டே கம்ப்ளைண்ட் க்ளோஸ்டுன்னு வரும். ஏன்னா இது கம்ப்ளைண்ட் ரைஸ்டு கம்ப்ளைண்ட் க்ளோஸ்டுன்னு கேட்டால் ஆமாங்க அது அப்படி தாங்க வரும், க்ளோஸ் பண்ணுறோங்க கம்ப்ளைண்ட்டை அப்படின்றானுங்க. ஒன்று எனக்கு அதுக்கேற்ற ஸ்டெப்ஸ் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணுறேன்னா தப்பு இல்லை. நான் கம்ப்ளைண்ட் இன்றைக்கி போடுறேன், நாளைக்கோ நாளைக்கோ என்னோடய ப்ராப்ளம் வந்து நீ சால்வ் பண்ணிட்டேன், அப்போ வந்து நீ கம்ப்ளைண்ட் க்ளோஸ் பண்ணுறேன்னா பரவாயில்ல சார், இதுமாதிரி உங்கள் கம்ப்ளைண்ட்டை க்ளோஸ் பண்ணுறேன் சார் அப்படின்னு பண்ணாலும் சரி, இல்லை அதுக்கப்புறம் எனக்கு மெசேஜ் வந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், அடுத்த செகண்ட் க்ளோஸ்டு. ஓகேங்களா, ஸோ இதிலேயே தெரிஞ்சிங்க இது எவ்வளோ ஒஸ்ட்டு சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு. எனக்கு இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்து கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் பேசியிருக்கிறேன். 1/2 மணி நேரம் நான் நம்ம சேனல்லே எந்த வீடியோவும் போட்டிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன்.
அந்த அளவுக்கு ஒஸ்ட்டு சர்வீஸ் இது. இதில் போய் யாரும் ஏமாந்துடாதீங்க, உள்ளே வந்து போயிடாதீங்க. இதை தவிர்த்து எக்கச்சக்கமான ஆப்ஷன் இருக்குங்க. நீங்கள் ஒஸ்ட்டு டெயிலில் போய் தான் உங்கள் பிஸ்னஸை இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லை, வேர்ட் ஆஃப் மவுத்திங், வாய் வழியாக சொல்கிறது, இதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு உங்கள் பிஸ்னஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஐடியான்னு சொல்லலாம். நீங்கள் பக்காவாக சர்வீஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு மற்றவங்க உங்கள் கஸ்டமர்ஸே எடுத்துகிட்டு வருவாங்க. இன்னொன்று, நிறைய ஆட்ஸு, ஆன்லைன் ஆட்ஸ் இருக்குது, கூகுள் ஆட்ஸு, ஃபேஸ்புக் ஆட்ஸ். அதில் போய் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் அமௌண்ட்டு. அவன் ஒன்றே உங்கள்கிட்ட அமௌண்ட் எடுக்க மாட்டான். நீங்கள் 200 ஆடு ரன் பண்ணுறான்னா 200 ஆட் ரன் பண்ணுவான், 2000 ஆட் ரன் பண்ணுறான்னா 2000 ஆட் ரன் பண்ணுவான். நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அமௌண்ட்டே. ஓகேங்களா? பட் இவன் வந்து இருக்கிறதுலே ஒஸ்ட்டு, இவன் எடுக்கிறது தான் அமௌண்ட்டு. நீங்கள் சொல்கிறது அமௌண்ட்டே கிடையாது, இவன் எடுக்கிறது தான் அமௌண்ட்டு. இவன் இஷ்டத்துக்கு தான் எடுப்பான். ஒஸ்ட்டுன்னு சொல்லலாம். இப்போ அதை தான் நான் க்ளோஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஆப்லேயே ஆப்ஷன் கொடுத்துருக்குறானுங்க. அதில் போய் கிளிக் பண்ணால் உங்கள் 2 டேஸில் உங்களுக்கு கால் வரும். அதுமாதிரி கஸ்டமருக்கு கால் பண்ணியே சொல்லிட்டேன். கிட்டத்தட்ட 20 நாளாக சொல்லிட்டு இருக்கிறேன், டே க்ளோஸ் பண்ணுங்கடா, எனக்கு தேவையில்லடா, உங்கள் சர்வீஸ் ஒஸ்ட்டாக இருக்குடா, எனக்கு க்ளோஸ் பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு. கஸ்டமர் கேரில் சொல்லிட்டேன், எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஓகேங்களா? கஸ்டமர் கேரை சொல்லிட்டேன், எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஆப்பில் போய் க்ளோஸ் பண்ணுறேன், அது 2 நாளில் கால் வரும், 2 நாளில் கால், ஆனால் இன்னும் க்ளோஸ் ஆகலை. கஸ்டமர் கேர்லேயே கேட்குறேன், இதான் ஆப்லேயே ஆப்ஷன் இருக்கேன், அதை க்ளோஸ் பண்ண அப்படி. இல்லை சார், அது உங்களுக்கு ஒர்க் ஆகாது சார், அது வந்து கான்ட்ராக்ட் முடிஞ்சவங்களுக்கு தான் ஒர்க் ஆகும் அப்படின்றாங்க. ஸோ எந்த அளவுக்கு பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசிட்டேன். இன்றைக்கி சிம்பிளாக என்ன பண்ணிட்டேன், எனக்கு அமௌண்ட் எடுப்பானுங்க தெரியும், அதனால தான் அந்த அக்கௌண்ட்டில் இருந்த அமௌண்ட் எல்லாம் வேறு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். இப்போ அதில் இசிஎஸ் சார்ஜஸ் மட்டும் எனக்கு 500 எடுத்துருக்குறாங்க. இதுமாதிரி இசிஎஸ் பவுன்ஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு அது பேங்க்லேருந்து எடுத்தாங்க, இவங்களும் எடுத்தாங்கன்னு தெரில. ஒரு 500 அதுலேருந்து டெபிட்டாக இருக்குது. அது தெரில, இனிமேல் அமௌண்ட் வர தான் தெரியும். இன்னும் அது இசிஎஸ் சார்ஜஸ் எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு அது போக தான் தெரியும். அதுவுமே நான் அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ முக்கியமாக எதுக்காக அப்படின்னா, நீங்கள் கஸ்டமராக இருந்தாலுமே நீங்கள் இந்த ஒஸ்ட் டேயில் யூஸ் பண்ணுறதுக்கு மற்ற இது கூகுளில் இருக்கும். கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், கூகுள்லேயே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கிடைக்கும். ஓகேங்களா? கூகுள்லேயே நிறைய பேர் லிஸ்டிங் போட்டிருப்பாங்க. அதில் போய் நீங்கள் தான் அங்கே நீங்கள் தான் அவங்களுக்கு கால் பண்ண போகிறீங்க. எக்ஸாம்பிளுக்கு கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா கூகுள்லேயே நிறைய ஷாப்ஸ் காமிக்கும். அதில் இருக்கிற அவங்களோட நம்பர்ஸ் தான் இருக்கும். அவங்களுக்கு நீங்கள் டைரெக்டாகவே கால் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச சர்வீஸு, உங்களுக்கு பிடிச்ச ஷாப்புக்கு நீங்களே கால் பண்ணலாம். இந்த ஒஸ்ட் டயலில் போய்ட்டு 10 பேர் 20 பேர் உங்களுக்கு கால் பண்ண தேவையில்லை. ஸோ கஸ்டமருக்கு இது பெனிஃபிட். அதுமாதிரி ஷாப் வச்சுருங்க, பிஸ்னஸ் வச்சுருங்க, இந்த ஒஸ்ட் டயலில் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு உள்ளே போயிடாதீங்க. இது ரொம்ப 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 ஒஸ்ட்டுன்னு சொல்லலாம். நான் இது வரைக்கும் பார்த்த வரைக்குமே எல்லாருமே ஒஸ்ட்டுன்னு தான் சொல்கிறாங்க. இதுலேருந்து வெளியே வந்தவங்க தான் இருக்கிறாங்க. ஏன் நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணால் கூட நானே ஒரு 2-3 பேர் ரிவ்யூலாம் பார்த்துருக்குறேன். இது ஒஸ்ட்டுன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. இது யாரும் பெஸ்ட்டுன்னு சொன்னதில்லை. ஓகேங்களா? இது வந்து பெஸ்ட்டுன்னு சொன்னதில்லை. இது எப்போ பெஸ்ட்டாக இருக்குன்னா, நீங்கள் உள்ளே வர வரைக்கும் இது பெஸ்ட்டு, உள்ளே வந்துட்டிங்கன்னா இது ஒஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக இந்த ஒஸ்ட் டயல் உள்ள போகிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒஸ்ட் டயல் உள்ள போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு போங்க. இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதே அதுக்காக தான். ஏன்னா A to Z டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்லியிருப்பேன். என்னோடய லீட்ஸு எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணியிருப்பேன். கஸ்டமர் கேர் எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணியிருப்பேன். ரெஸ்பான்ஸ் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அதையும் ஷேர் பண்ணியிருப்பேன். கிட்டத்தட்ட ஓவராலாக எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருப்பேன். இதில் அதேமாதிரி நம்ம லீட்ஸுக்கு தானே போகிறோம், லீட்ஸ் வருமானா வரும், லீட்ஸ் வராமையே இருக்காது, உங்களுக்கு லீட்ஸ் வரும். ஆனால் அந்தளவுக்கு ஒர்த்தாக வந்த மாதிரிலாம் எனக்கு தெரில. ஓகேங்களா? அந்தளவுக்கு ஒர்த்தாக வந்திருந்தது அப்படின்னா நான் அதை கண்டினியூ தான் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி வீடியோலாம் நான் போட்டுன்னு இருக்க மாட்டேன், கண்டினியூ பண்ணியிருப்பேன். 1 இயருக்கோ 2 வருஷத்துக்கோ நான் பாட்டுன்னு கண்டினியூ பண்ணியிருப்பேன். இது ஒஸ்ட்டு, நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு ஒர்த்தே இல்லை. இதில் 3000 நான் பே பண்ணுறது ஒரு கூகுள் ஆடோ ஃபேஸ்புக் ஆடோ ரன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து நீங்கள் அமௌண்ட் எடுக்கலாம், தாராளமாக அமௌண்ட் எடுக்கலாம். ஒரு 2000 3000 நீங்கள் ஆடு ரன் பண்ணுறீங்க, பக்காவாக ஒரு வீடியோவோ இல்லை பக்காவாக ஒரு இமேஜோ ரெடி பண்ணிட்டு நீங்கள் ஆட் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக அந்த அமௌண்ட்டு நீங்கள் எடுக்கலாம். இல்லை உங்களுக்கு அதில் அமௌண்ட் எடுக்க முடியலனாலும் அந்தளவுக்கு ரீச் கிடைக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு கட்டாயம் அந்த 2000 3000ன்றது வேஸ்ட் ஆகவே ஆகாது. இதில் வந்து கண்டிப்பாக வேஸ்ட்டு. இந்த ஒஸ்ட் டேயில் வேஸ்ட்டு. மேக்ஸிமம் எல்லா இன்ஃபர்மேஷனுமே சொல்லிட்டேன். எதனா டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த வீடியோவும் போடுறேன். இதை எப்படி க்ளோஸ் பண்ணுறேன், இதை எப்படி என்ன ஆச்சுன்னு போடுறேன். மேக்ஸிமம் எல்லாமே சொல்லிட்டேன், க்ளோஸ் பண்ணுங்கடா அப்படின்னே சொல்லிட்டேன். பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். இல்லைனா அந்த அக்கௌண்ட்டையே க்ளோஸ் பண்ண வேண்டியது தான். ஸோ நீங்கள் அதான் மேக்ஸிமம் இதுக்குள்ளே போகாதீங்கன்னு சொல்லிட்டேன். இல்லை உள்ளே போனவங்க இதிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா ஒன்று அந்த அக்கௌண்ட்டில் இருக்கிற அமௌண்ட்லாம் எடுத்துருங்க, அந்த அக்கௌண்ட்டையே க்ளோஸ் பண்ணுங்கள், அந்த பேங்க் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதுதான். இல்லை நான் ஜஸ்ட் இல்லை சும்மா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பார்க்குறேன், எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறேன் அப்படின்னா
ஜஸ்டைலில் கொடுக்குற பேங்க் அக்கௌண்ட் வந்து ஒன்றுமே இல்லாத உதவாத அக்கௌண்ட்டாக கொடுங்க, இல்லை புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுங்க. அது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் போகாதீங்க, போகாமல் இருந்தாலே பெஸ்ட்டு தான். இந்த ஒஸ்ட் டெயிலுக்கு பதில் வேறு எதுனா யூஸ் பண்ணுங்கள். இதில் போடுற அமௌண்ட்டு நீங்கள் வேறு எதுக்குன்னா போடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.